என்ன எல்லாம் பயந்துட்டீங்களா? ஆமா, அது புலியோட சத்தம் தான். இன்னைக்கு நீங்க புலி கதை தான் கேட்க போறீங்க. இந்த கதையோட பேரு புலியின் நிறம். இதை எழுதினவங்க சக முத்துக்கண்ணன் அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பு இயக்க நூல்ல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. இந்த கதையை உங்களுக்கு சொல்ல வந்தது தேன்மொழி சந்தனராஜத்தை. கதை கேட்க ஆர்வமா தானே இருக்கீங்க? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு புலி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த புலியோட நிறம் ரொம்ப அழகா இருக்கும். நல்ல சிவப்பு நிறத்துல ஆரஞ்சும் கலந்த மாதிரி, உடம்பெல்லாம் கருப்பு கருப்பா கோடுகள் போட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? விலங்கியல் பூங்காவை சேர்ந்த அதிகாரிகள் காட்டுக்கு வந்து இந்த புலிய பாக்குறாங்க. வலையில போட்டு பிடிச்சு அதை அப்படியே விலங்கியல் பூங்காவுக்கு கொண்டுட்டு போலான்னு திட்டம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி கூண்டுல அடைச்சு வச்சு நல்லா பழக்கி விட்டுறாங்க. ஆனா அந்த கூண்டு புலிக்கு பிடிக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் கர் கர் அப்படின்னு உருண்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம டங் டங் டங்னு கூண்டை போட்டு தட்டி முட்டிக்கிட்டே கிடக்கும். கறி துண்டுகள்லாம் உள்ள தூக்கி போடுவாங்க. ஆனாலும் அந்த புலி சாப்பிடவே சாப்பிடாது. கர் கர் அப்படின்னு உருமல் நிக்கவே நிக்காது. கூண்டே அதிர்னா பாத்துக்கங்களேன். நாள் சாப்பிடவே இல்லை. 2வது நாளும் சாப்பிடல. 3வது நாள் புலிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசினா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை, காட்டுக்கும் விட மாட்டாங்க. என்ன பண்றது? சரி சாப்பிடலாம், போடுறத சாப்பிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. என்னோட காட்டை நினைச்சு நினைச்சு ஏங்குச்சு. ஏக்கத்துல புலியோட நிறமே மங்கி போச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. என்ன ஆச்சு? வர்றவங்க எல்லாம், என்ன அந்த புலிக்கு இருந்த கோடு நிறம்லாம் போயிடுச்சே, சுத்தமா புலி ஒண்ணுமே இல்லாம கிடக்கே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறதுக்குன்னே வந்துட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஐயோ, புலியோட நிறம் எங்க போச்சு? பேசாம புலிக்கு உண்மையான நிறத்தை இதுக்கு பதிலா பூசி பாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சாங்களாம். பெரிய பெரிய ஓவியர்கள் எல்லாம் அப்படியே தேடிட்டு வர்றாங்க. வந்து ஓவியர்களோட கை சும்மாவா இருக்கும்? அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே பூசி பூசி பாக்குறாங்க. வண்ணங்கள் அது உடம்புல ஒட்டவே இல்லை. வந்தவங்க எல்லாம் போயிடுறாங்க. வித்தியாசமான ஓவியர் ஒருத்தர் அதுக்கப்புறம் வராரு. அவரு ஊர் ஊரா சுத்துறவரு. காற்று இருக்குல்ல, காற்று, அதை கூட அழகா வரையக்கூடிய திறமை படைச்சவர்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என்ன ஆகுது? அவரு புலி கூண்டுக்குள்ள அப்படியே உள்ள போறாரு. புலியோட காதுல கிசு கிசுன்னு ஏதோ கிசு கிசுக்கிறாரு. தூரிகை, அதாவது பிரஷ் இருக்குல்ல, இந்த தூரிகையை எடுக்கிறாரு. எடுத்து வண்ணத்தை தொட்டு வரையலாம் இல்ல, என்ன தெரியுமா பண்ணாரு? வெறும் தூரிகை எடுத்து சும்மா வரைகிற மாதிரி நடிச்சாரு. நடிச்சிட்டு ஓவியர் தானமும் வருவாரு. அப்படியே உள்ள நுழைவாரு. புலியோட காதுக்குள்ள கிசுகிசுன்னு ஏதோ சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் தூரிகை எடுத்து சும்மா உடம்புல அப்படியே வரைவாரு. தினமும் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு மெல்ல மெல்ல புலிக்கு உண்மையான நிறம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னதான் ரகசியம் பேசுறாரு? வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம் பக்கத்துல போய் பேசிக்கிட்டாங்களாம். ஆனா என்ன ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஓவிய தூரியை எடுத்து உடம்பு முழுக்க வரைய ஆரம்பிச்சாரு எப்பயும் போல. புலிக்கு மெல்ல மெல்ல நிறம் வந்துருச்சு. சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறம், அதுல கருப்பு கருப்பு கோடுகளும் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அழகா புலி மாறுச்சு. இதுதான் புலியோட உண்மையான நிறம். வேடிக்கை பார்க்க வந்த ஒரு பாப்பா கேட்டா, புலி காதுல என்ன சொன்னீங்க அப்படின்னு. சீக்கிரம் ஒன்ன திறந்து விட போறாங்க, எப்பவும் போல நீ காட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு ஓவியர் சொன்னாரு. ஓ, அதுதான் இத்தனை நாளா புலி சோகமா இருந்துச்சா அப்படின்னு விலங்கியல் பூங்கா அதிகாரிகள் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. புலிய கூண்டோட கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ள போய் விட்டுட்டாங்க. கூண்ட அப்படியே திறந்து விட்டாங்க. ஒரே பாய்ச்சல். புலி காட்டுக்குள்ள ஓடுது. இனி என் நேரம் என்னை விட்டு போகாது அப்படின்னு புலி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா காட்டுக்குள்ள பாஞ்சு பாஞ்சு போச்சு. என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்ததா? நன்றி, வணக்கம்.